ஹாய் ஹலோ வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Mr.Safeek யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த சேனல்ல எந்த மாதிரியான வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழில் பார்த்துட்டு உள்ள வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான். ஸோ இந்த கண்டென்ட் வந்து நம்ம இது வரைக்கும் பண்ணவே இல்லை. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ரிவ்யூ அண்ட் ஃபர்ஸ்ட் வீடியோவும் கூட. எந்த ப்ராடக்ட்டை நம்ம அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பண்ண போறோம் அப்படின்னா, Rockerz 255F அப்படிங்கிற போட் கம்பெனியோட ஒரு ப்ளூடூத் ஹெட்செட் தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த ஹெட்செட் வந்து செகண்ட் டைம் வாங்குறேன். அது ஏன், என்ன ரீசன் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கடைசியில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. இந்த வீடியோ எப்படி வந்திருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியல. ஸோ வீடியோவில் ஏதாவது ஒன்று ரெண்டு விட்டு போயிருந்த அப்படின்னா கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. மற்ற டீடைல்ஸ் எல்லாம் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கனா டிஸ்லைக் பண்ணுங்க. நீங்களும் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே ரெட் கலர் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட பெல் சிம்பல் வரும், அதை சேர்ந்து கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற பட்டனை எனேபிள் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா தெரிய வரும். சோ வெயிட் பண்ணாம குயிக்கா வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ராடக்ட் வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ப்ராடக்டோட பேக்கேஜிங் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ பேக்கேஜிங் வந்து ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. பார்க்கறக்கே ரொம்ப லுக்காகவும் ரொம்ப சேஃப்டியாகவும் கொடுத்துருக்காங்க. நம்ம உள்ள இருக்கிற ஹெட்செட்டுக்கு வந்து எந்த ஒரு டேமேஜ் ஆகாத அளவுக்கு ரொம்பவே வந்து ஒரு சேஃப்டியாக கொடுத்துருக்காங்க பேக்கேஜிங். ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெட்செட்டை வந்து நீங்கள் பார்த்தாலே தெரியும். முன்னாடி வந்து ஹெட்செட் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கிளாஸில் வந்து நம்ம ஹெட்செட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் லுக்காக இருக்குது. இந்த கோடு வந்து ஒன்றும் கிடையாது, இந்த ப்ராடக்டோட கோடு தான். பின்னாடி வந்து என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா சிவி நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நாய்ஸ் வந்து மைக்கில் வந்து கேன்சல் பண்ணுமாமா. அப்புறம் வந்து ஆடியோ டெக்னாலஜி A2dB அப்படிங்கிற டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து சைமல்டேனியஸாக நீங்கள் வந்து 2 டிவைஸ் வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து டைனமிக் டிரைவ்ஸ் 10mm கொடுத்துருக்காங்க. சவுண்ட் டிரைவ் வந்து 10mm கொடுத்துருக்காங்க. ஆடியோ டிரைவ். மேக்னெட்டிக் லாக் கொடுத்துருக்காங்க. மேக்னெட்டிக் லாக்னா ஒன்றும் இல்லை, காதுலேருந்து கழட்டி விட்டீங்க அப்படின்னா அந்த ஏர்பட்ஸ் ரெண்டுமே ஒட்டிக்கும். ஸோ அதான் வந்து மேக்னெட் லாக்னு சொல்றாங்க. மியூசிக் பிளே பேக் ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 hours கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ 8 hours சொல்லிக்கிறாங்க. ஸோ இவ்வளோ தான் இதோட இதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து பார்த்தீங்க இந்த ஸ்கேன் ஃபார் ப்ராடக்ட் ஆத்தென்டிசிட்டி அப்படின்றது பார்த்தீங்களா? இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் வந்து ஒரிஜினல் இல்லையா அப்படிங்கிறது வெரிஃபை பண்ணியிருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான். இப்போ வந்து நம்ம வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதான் நம்மளோட ஹெட்செட்டு. ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு பேக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சில டீட்டெயில்ஸ் இதெல்லாம் கொடுத்தாங்க, என்னென்னு பார்க்கலாம். ஸோ இதான் ஹெட்செட் நமக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நான் இதை பற்றி என்னென்னு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன், என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சார்ஜிங் பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜிங் USB கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சார்ஜிங் பண்ணுறதுக்கு சார்ஜிங் USB கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது நல்லாவே இருக்குது. ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அவ்வளோ சீக்கிரம் கட் ஆகாது. ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து 2 பேர் ஏர்பட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நம்ம ஏதாவது பிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2-3 யூசர் மேனுவல் மாதிரி கொடுத்துருக்காங்க. சில புக்லெட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாம் நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து நிறைய கலர்ஸ் விட்ருக்காங்க. ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸில் ஒரு கலரு, அப்புறம் வந்து MI, ஸோ இந்த மாதிரி கிரிக்கெட் அவங்க டிஷர்ட் கலர்லாம் வந்து விட்ருக்காங்க. அது வந்து 500 வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காசு வரும். ஸோ அதுதான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. நீங்கள் வந்து ரீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், கலரில் உள்ள கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இதை ரீட் பண்ணிக்கலாம். அங்கே பாருங்கள், ஒரு ஸ்டிக்கர் மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டிக்கர்லாம் கொடுத்துருக்காங்க, நம்ம ஒட்டிக்கலாம் ஏதோ ஒட்டி தேவைப்படும் போல். இப்போ மெயினான நெக்ஸ்ட் வந்து நம்மளோட வாரண்டி கார்டு. ஓகேங்களா? அந்த வாரண்டி கார்டை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு வந்து எப்படி நான் இது பண்ணணும் அப்படிங்கிற நான் சொல்லிடுறேன், இந்த டீட்டெயில் சொல்லிடுறேன். இப்போ இந்த வாரண்டி கார்டு வந்து நீங்கள் எப்படி கிளைம் பண்ணணும் அப்படின்னா, உங்கள் பொருளோட உள்ள ஏதாவது ப்ராப்ளம், அதாவது ஒரு லெஃப்ட் சைடு கேட்கல, ரைட் சைடு கேட்கல, 2 சைடுமே கேட்கல, அப்புறம் வந்து மைக் ஒர்க் ஆகலை, பட்டன் ஒர்க் ஆகலை, ஸோ இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளமாக இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றபடி நீங்கள் வந்து வெளியில் ப்ராடக்ட் ஏதாவது டேமேஜ் பண்ணிட்டாலோ இல்லை வந்து ஒயர் ஏதாவது கட் ஆகிட்டாலோ அவங்க வந்து கிளைம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நான் விசாரிச்ச வரைக்கும் இப்படி தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த வாரண்டி கார்டுக்கான ஒரு டீட்டெயில் அப்படின்னு சொல்லிக்கலாம். அது வந்து 1 yearக்குள்ள மட்டும் தான் நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ இவ்வளோதான் இந்த வாரண்டி கார்டு டீட்டெயில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்செட் வந்து ரொம்ப ஒரு சேஃப்டியாக இதில் வந்து நம்ம வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி மோல்டு மாதிரிலாம் வச்சு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை பொறுத்த அளவுக்கு ஹெட்செட்டுக்கு வந்து எந்த டேமேஜும் வராது. ஸோ நம்ம இந்த ஹெட்செட் ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இந்த ஹெட்செட் ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ ஹெட்செட் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்டிவ் பிளாக் கூட எனக்கு ரொம்ப பிடிச்ச கலரு. இதில் என்னென்ன பட்டன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துடலாம்.
இப்போ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து சவுண்ட் வந்து டிக்ரீஸ் பண்ணுறது. இது வந்து பார்த்திங்கன்னா நடு சென்டர் பட்டன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சாங் வந்து ப்ளே பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம், ரிசீவ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து கால் வந்து அட்டன் பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இவ்வளோ ஃபெசிலிட்டி வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதிலே வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே பாருங்கள் இந்த ஹோல் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு உள்ள. இதில் தான் வந்து எல்இடியும் கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது மைக் வந்து இதில் தான் வந்து உங்களுக்கு இன்பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மைக் ரெண்டுமே இதில் தான் இருக்கும். இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் தான் வந்து உங்களுக்கு வந்து பேட்டரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே தான் வந்து உங்களுக்கு பேட்டரி இருக்கும். இது மூலம் வந்து சார்ஜ் பண்ணுவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோகோ கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஏர்பட்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா காதில் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு, ஸோ நம்ம மாட்டினா உழுகாத மாதிரி இருக்கும். ஸோ அதான் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம ஒட்டி விட்டோம் இப்படி மேக்னெட் லாக், இதான் வந்து மேக்னெட்டிக் லாக் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, அப்படி ஒட்டிக்கிறது. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான். இப்போ வந்து இந்த ஹெட்செட் வந்து சார்ஜிங் ப்ளேபேக் டைம் வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு வந்து ஒரு 8 ஹவர்ஸ் சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து ஒரு 6 ஹவர்ஸ் to 7 ஹவர்ஸ் வந்து எனக்கு வந்து ப்ளேபேக் ஹவர்ஸ் வந்து கிடைக்குது. ரெண்டாவது வந்து சவுண்ட் குவாலிட்டி பொறுத்தளவுக்கு பேஸாக இருக்கட்டும், ட்ரிபிளாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம கொடுக்குற காசுக்கு இந்த ஹெட்செட் வந்து ரொம்ப ஒர்த்தபிள் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகேங்களா? இந்த ஹெட்செட் வந்து நம்ம கொடுக்குற காசுக்கு இந்த ஹெட்செட் வந்து ரொம்ப ஒர்த்தபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். சீப் அண்ட் பெஸ்ட் அப்படின்னா இந்த ஹெட்செட் தான் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து மொபைல் மைக்லயோ இல்ல காலர் மைக்லயோ நான் வந்து ரெக்கார்ட் பண்ணல. இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது Rockerz 255F அப்படிங்கிற இந்த ப்ளூடூத் ஹெட்செட்டோட மைக்ல தான் நான் வந்து இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எவ்வளவு கிளியரா இருக்கா இல்லையா அப்படிங்கறத நீங்க தான் கேட்டுட்டு சொல்லணும், எனக்கு கேட்காது. ஸோ நீங்க தான் கேட்டுட்டு கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒரு லைன் பேசிக்கிறேன். ஹாய் ஹலோ வணக்கம், நீங்க பாத்துட்டு இருக்கிறது Mr.Safeek யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த சேனல்ல எந்த மாதிரியான வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா Rockerz 255F அப்படிங்கிற ஹெட்செட்டோட, அதாவது ப்ளூடூத் ஹெட்செட்டோட மைக்கை வந்து நம்ம வந்து இப்ப ரிவ்யூ பண்ணி செக் பண்ணிட்டு இருக்கோம். கேக்குதா? சோ கேக்கும்னு நினைக்கிறேன். சோ எப்படி இருக்கீங்க கேட்டுட்டு கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் இந்த ஹெட்செட் வந்து நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், இதை வந்து நான் வந்து 2வது டைம் வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அது என்ன காரணம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். இப்போ இந்த ஹெட்செட் நம்ம வாங்கியிருக்கோம். இதுக்கு முன்னாடி என்ன ஹெட்செட் வந்திருந்தது அப்படின்னா Rockerz 100 சொல்லி வந்திருந்தது. ஸோ அது ஒன்று. இதுக்கப்புறம் அந்த மாடல் கேட்டிங்கன்னா Rockerz 255F Pro அப்படின்னு, அதாவது இந்த மாடல்லையே F Pro சொல்லி விட்டுருந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் சிஸ்டம் மட்டும் வந்து உள்ளே இன்பில்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ஒன்று. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 235V2 அப்படிங்கிற ஒரு ஹெட்செட் இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ கடைசியாக வந்திருக்கு. ஸோ அந்த ஹெட்செட் வந்து பார்த்தீங்கன்னா அது இதே ஃபாஸ்ட் சார்ஜிங் மட்டும் தான் இன்பில்டா கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து இதோட டிசைன் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுல மெயினான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒயர் வந்து இதுல பாருங்க, ஒயர் வந்து இதுல வந்து ரொம்பவே திக்னஸா, பட்டையா திக்னஸா கொடுத்துருக்காங்க. ஆனா இப்ப நான் சொன்ன இந்த ஹெட்செட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒயர் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒயர் இந்த மாதிரி கொடுக்கவும் நமக்கு வந்து ஈஸியா கட் ஆகிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து அதிகமாகவே இருக்கு. ஓகேங்களா? ஆனால் இது வந்து இதுலேருந்து வந்த ஒயர் கிடையாது. இது நான் என்னன்னு நான் சொல்கிறேன். இப்போ இந்த ஹெட்செட் நான் வாங்குறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் நான் ஃபஸ்ட்டு வாங்கின ஹெட்செட். ஓகேங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு வாங்கின ஹெட்செட்டு. இப்போ வரைக்கும் நல்லா ஒர்க் ஆகுது. மைக்காக இருக்கட்டும், பட்டனாக இருக்கட்டும், ஸோ ஆடியோ கால், மைக்கு, லைட்டு எல்லாமே ஒர்க் ஆகுது. ஆனால் இந்த ஒரு ஒயர் மட்டும் கட் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஒயர் தான் இது. அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு இடத்துல வச்சனால எலி வந்து கடிச்சிருச்சு. ஸோ எலி கடிச்சனால என்னால் வந்து இதை வந்து ரெடி பண்ண முடியல. நான் வந்து வாரண்டி கிளைம் பண்ண முடியுமான்னு பார்த்தேன். நான் தான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் இல்லையா, வாரண்டி வந்து கிளைம் பண்ணுற மாதிரி இருந்தால் உள்ள ஏதாவது ப்ராப்ளமாக இருந்தால் மட்டும் தான் பண்ண முடியும், வெளியே வந்து பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது வெளியே வந்து ஒயர் கட்டானால நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ வாரண்டி நம்மளால் வந்து கிளைம் பண்ண முடியல. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அடுத்து என்ன பண்ணலாம் பார்த்தோன்னா, ஒரு ஷாப்பில் தான் விசாரிச்சோம். 5-6 ஷாப் ஏறி இறங்கினா அது வந்து ஒரு ஷாப் ரெடி பண்ணி தரேன்னு சொன்னாங்க. அவங்கள்ட்ட தான் கொடுத்தேன். ஸோ இந்த மாதிரி ஒயரை வந்து அவங்க சால்ட்ரிங் வச்சு கொடுத்தாங்க. இந்த பட்ஸ் வந்து எனக்கு கிடச்சிருச்சு. இந்த சால்ட்ரிங் மட்டும் எனக்கு வச்சு இந்த ஒயர் போட்டு வச்சு கொடுத்தாங்க. ஆனால் அப்படி கொடுத்து ஒரு 5 டைம்ஸ் வந்து பிஞ்சு போயிடுச்சு. நானும் போய் 5 டைம்ஸ் பண்ணேன். 500 பக்கம் செலவாயிருச்சு. ஸோ இதுக்கு மேலே அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் விட்டுட்டேன். ஆனால் இப்போ வரைக்கும் இந்த ஹெட்செட் எந்த ப்ராப்ளமே இல்லை. இந்த எலி கடிச்சா மட்டும் தான் ஒயரை கட்டாச்சு. இந்த ஒயர் பாருங்க சூப்பராக இருக்குது. இந்த ஒயர் வந்து ரொம்பவே அருமையாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ஒயர் மட்டும் தான் பிஞ்சிருக்கு. ஆனாலும் இந்த ஹெட்செட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்காது, ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை. இப்போ நான் இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ வந்து ஹெட்செட் எல்லாமே இந்த மாதிரி ஒரு திக்னஸான ஒயர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வந்து ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். ஏன்னா நம்ம அவ்வளோ காசு கொடுத்து வாங்குறோம், ஏதாவது ஒன்று கட் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து ரொம்பவே சங்கட்டமாயிரும். ஸோ அதனால தான் வந்து எனக்கு வந்து அந்த ஒயர் வந்து இந்த ஒயர் வந்து எனக்கு வந்து பிடிக்கல. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒயர் தான் இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒயர் வந்து எனக்கு பிடிக்கல. இந்த ஒயர் அதில் மெயின்டைன் பண்ணியிருந்தாலும் மேபி அதை கூட நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க. ஸோ இந்த ஒயர் வந்து எனக்கு பிடிக்கல. ஓகேங்களா? அதனால தான் நான் வந்து இதே ஒயரு, இதே மெத்தடு, இதே தான் வாங்கணும் அப்படின்னு நினச்சி நான் இந்த ஹெட்செட்டே வாங்கினேன். மற்றபடி இதோட சவுண்டு குவாலிட்டி, நான் சொன்ன எல்லா ஹெட்செட்டோட சவுண்டு குவாலிட்டியும் இதுவும் சேமே தான். மற்றபடி அந்த டிசைன் மட்டும் தான் மாற்றிருக்காங்க. அதுலேயும் இன்க்ளூடிங் இந்த ஒயர் முதற்கொண்டு சில ஹெட்செட்டில் இந்த இதுவும் கொடுக்கல. இந்த காலில் சப்போர்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இந்த இதுவும் வந்து அவங்க சில இதில் கொடுக்கல. ஸோ அதனால் அந்த இதுக்கே நான் போல, என்னாலும் இந்த ஹெட்செட் தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி நான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ஹெட்செட் வந்து சூப்பராக இருக்காது. சவுண்ட் குவாலிட்டி பொறுத்து எல்லாமே நல்லா ஒர்க் ஆகுது. என்னோட ஒப்பீனியன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து இந்த ஒயர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி ஹெட்செட் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். எனக்கு இந்த ஒயர் தான் பிடிச்சிருக்கு. ஸோ ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இது பெஸ்ட்டா இல்லை வந்து இந்த ஒயர் பெஸ்ட்டா அப்படிங்கிறது வந்து நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா?
ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இன்னொன்று வந்து நான் வந்து உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக Rockerz 255V2 அப்படின்னு சொல்லி ஹெட்செட் வந்துருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஹெட்செட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நெக்கில் வந்து இந்த ஒயர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்ட்ராப் மூலிமா நீங்கள் வந்து ஒயர் வந்து வேணுங்கிற அளவுக்கு வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 1 இயரில் வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணுறதுனால வந்து 1 இயரில் அதை நம்ம போட்டு இப்படி இழுத்துக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கிறனால நம்ம வந்து 1 இயரில் அது கட் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. கட் ஆயிரும் என்ன கேட்டால் அது வந்து கட் ஆயிரும். அப்படி கட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒயர் வந்து உங்களுக்கு ரொம்ப லென்த்தாக தான் தோங்கும். அது எப்படி நான் சொல்கிறேன்னா, அந்த இடத்துல வந்து அவங்க ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒயர் வந்து ரொம்ப நீளமாக தான் வச்சிருப்பாங்க. ஸோ அதனால தான் அவங்க வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராப் வந்து 2 சைடும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது கட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒயர் வந்து லென்த்தாக தோங்கும். எங்கேயாவது மாட்டி நம்ம இழுத்துருச்சு பிஞ்சு போச்சு அப்படின்னா அது ஒன்று. ரெண்டாவது வந்து ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி மொத்தமாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த ஹெட்செட் தான் அப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறனால வந்து அந்த ஒரு காரணத்துக்காக நான் வந்து இந்த ஹெட்செட் வாங்கினேன். ஒயர் இதெல்லாம் வந்து நான் கன்சிடர் பண்ணி தான் Rockerz 255F வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஹெட்செட் நான் வந்து இப்போ வாங்கியிருக்கேன். அதுக்காக நான் வந்து அந்த ஹெட்செட் வந்து குறை சொல்லலை. அந்த ஹெட்செட் பிடிச்சிருக்கவங்க அந்த ஹெட்செட் வாங்கிக்கலாம். அதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அது உங்களுக்கான லைஃப் வந்து கொடுக்கும். அது கரெக்டு தானே? ஸோ அவ்வளோதான். நம்ம ஒவ்வொரு ஹெட்செட் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அப்படிங்கிற பொறுத்தா இருக்கும். இருந்தாலும் நமக்கு இந்த ஒயருங்கிறது வந்து நமக்கு வந்து முக்கியம். ஏதாவது கட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு வேஸ்ட், ஹெட்செட்டே வேஸ்ட். அப்போ இது வந்து கொஞ்சம் திக்னஸாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஆனால் அது வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பேஸ் பண்ணி தான் நான் வந்து அதை வாங்கலை. ஓகேங்களா? இதுதான் கரெக்டான ரீசன். ஸோ இந்த ஹெட்செட் யாரெல்லாம் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறவங்க கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நான் இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த ஹெட்செட்டும் யாரெல்லாம் வச்சிருக்கீங்க, அது எப்படி ஒர்க் ஆகுது, நல்லா இருக்கா அப்படிங்கிறது கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து நீங்க ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பார்த்திருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோல வந்து இதே ஹெட்செட் நான் ஏன் செகண்ட் டைம் வாங்கினேன் அப்படிங்கிறதுக்கான ரீசன் வந்து நான் இந்த வீடியோல தெளிவா சொல்லியிருப்பேன். ஸோ அந்த ரீசன் கரெக்டா இல்ல ப்ரோ, நீங்க வந்து நம்ம வச்சிருக்கிறத பொறுத்து தான் ஹெட்செட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கூட நீங்க சொல்றீங்களா? ஸோ சொன்னீங்க அப்படின்னா கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை பார்த்தோமா பிடிச்சோமான்னு இல்லாம அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், இன்க்ளூட் எனக்கும் கூட. ஓகேங்களா? ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்க எல்லாத்தையும் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் சஃபீக். திஸ் இஸ் மிஸ்டர் சஃபீக் யூடியூப் சேனல். ஸ்டே ஹோம் அண்ட் ஸ்டே சேஃப். Bye.